ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வித்தியாசமான முறையில் சிக்கன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா ஸ்பைஸியாக. இன்றைக்கி நான் 1 கிலோ லெக் பீஸ் எடுத்துருக்குறேன். அதை ஒரு பவுலில் கழுவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நான் சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் கொஞ்சம் கருவேப்பிலை அரைச்சி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் சோம்பு கொஞ்சம் தவாவில் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன், அது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி சேர்த்தா நல்லாயிருக்கும். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மைதா ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சை பழம் பிழிஞ்சு வச்சிருக்கிறோம், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா சிக்கனில் ஒட்டுற மாதிரி நம்ம பிழிஞ்சு விடலாம். இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறணும். நம்ம சிக்கனில் மசாலா நல்லா ஒட்டுனா நம்மளுக்கு ஃப்ரை பண்ணும்போது நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இது 1/2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ பேனில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ண போகிறேன். தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானோன்னு மிதமான சூடில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு லெக் பீஸாக நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம கார்ன்ஃப்ளவரும் மைதாவும் சேர்க்கறதுனால நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். கருவேப்பிலை சேர்த்து நம்ம செய்கிறதுனால நம்மளுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். திருப்பி விட்டுக்கலாம். மெதுவாக திருப்பி விடலாம், ஏன்னா எண்ணெய் தெரிக்கும். இப்போ ஒரு பக்கம் நம்மளுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த பக்கமும் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, நல்லா வெந்தும் இருக்குது. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதே போல் நம்ம இருக்கிற பேலன்ஸ் சிக்கனை கூட நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், சிக்கன் இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா கிறிஸ்பியாக தெரியுது. இப்போ நம்ம எல்லா சிக்கன் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம சிக்கன் ஃப்ரை நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே போல் உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.